சார் உங்க நாய்க்குட்டி பத்தி சொல்லுங்க சார். நாய்க்குட்டி வச்சுட்டு அது நான் வந்தால் தான் தூங்குவோம், இதெல்லாம் தூங்காது. ஆர்கே நகர்மணி, தயவு செய்து இந்த பதிவு பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா லைக் எல்லாம் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கொடூரமா இந்த பாலியல் வழக்குல ஈடுபட்ட இந்த திருட்டு கம்மநாட்டி நாய்ங்களை என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டு இருக்கான் திமுக திருட்டு நாய், 40 வயசு நாய். அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியல. அவனை பத்தி பேசுறதுக்கு சிஎம் சாருக்கு டைம் இல்ல. 2 விளையாட்டு பசங்களோட நின்னுகிட்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்சியா, இதுக்கு மட்டும் எப்படி சார் டைம் இருக்கு? நீங்க தான் கேட்கணும், நம்ம கேட்கணும். தூத்துக்குடி விளாத்தி குளத்துல 17 வயசு பொண்ணு குழந்தைங்க மலம் கழிக்கலாம்னு சொல்லிட்டு போன அந்த குழந்தைய கற்பழிச்சு துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் டைம் இல்ல சார். இன்னைக்கு தப்பு பண்ற ஒவ்வொரு நாயும் தெளிவாலாம் பண்ணல, போதையில தான் பண்றான். அப்ப நம்ம முதல்ல எதை ஒழிக்கணும், எதை அழிக்கணும்? போதை பொருட்களை வேரோட அழிக்கணும். அந்த போதை பொருட்களை முட்டு கொடுக்குறாங்க இல்லையா, திமுகன்ற தீய சக்தியை தான் முதல்ல அழிக்கணும். நம்பர் பிளேட் போடலனாக்கா ஃபைன் போடுறாங்க, அடுத்த வாட்டி நம்பர் பிளேட் போடணும் அப்படின்ட்டு. ஹெல்மெட் போடலனாக்கா ஃபைன் போடுறாங்க, அடுத்த வாட்டி ஹெல்மெட் போடணும் அப்படின்ட்டு. டிடி பண்ணா, அதாவது குடிச்சா 10,000 ஃபைன் போடுறாங்க, அடுத்த வாட்டி குடிக்காம ஓட்டணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் இன்னொரு வாட்டி அந்த தப்பு நடக்காம இருக்கணும்னு சொல்லி தானே ஃபைன் போடுறீங்க. கொடூரமா கொண்டு இருக்கான் சார் குழந்தைங்கள. அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஆயுள் தண்டனை சொல்லிட்டு கொடுக்குறீங்க. இது என்ன, இது எனக்கு புரியல. அவன் திருந்தி வெளியே வந்து என்ன பண்ண போறான்? இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு தண்டனை கொடுங்க. எல்லாத்துக்கும் காசால உங்களுக்கு சரி கட்ட தெரியுது இல்லையா, ஃபைன் போட்டு. இதுக்கே சார் கரெக்டான தண்டனை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க? டாஸ்மார்க்ல வீரன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மட்டும் கண்டுபிடிக்க தெரியுது. இவனுங்களுக்கு மட்டும் ஏன் சார் கரெக்டான தண்டனை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல? ஏன்னா அவங்களுக்கு அரசியல் பண்ணவே தெரியல. கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர்.